எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற தலைவராக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். 17 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். 17 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக 17 அதிமுக எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஆதரவாக 17 அதிமுக எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 அதிமுக எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். என்ன தற்போதைய தகவல்? பிரியா, அதிமுக பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த நடப்பு சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுகவிற்குள் பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் காரணமாக தற்போது இருதரப்பாக எம்எல்ஏக்கள் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. இந்த காலை கூட நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஒரு குழுவும், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கருடைய தலைமையை ஏற்று ஒரு குழுவும் என தனித்தனியாகவே தமிழக சட்டப்பேரவைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். சட்டப்பேரவை இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வுல கூட எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த தரப்பு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் யாரும் பேசவில்லை. இந்நிலையில தான் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தற்போதைய நிலையில ஆதரிக்கும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலரை சந்தித்து தங்கள் தரப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை குழு தலைவர் மற்றும் கொறடாவை நியமிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சட்டப்பேரவை செயலாளரை நேரில் சந்தித்துதான் இந்த மனுவை அளித்திருக்கிறார்கள். தற்போது அந்த மனு அளித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். 47 பேர்ல இதுவரை 17 பேர் மட்டும்தான் அவருக்கு ஆதரவா மனு கொடுத்திருக்காங்க சட்டமன்ற செயலர் கிட்ட அப்படின்னு குறிப்பிட்டீங்க. எதனால இந்த குழப்பம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்டாலின்? அதாவது தேர்தல் முடிவுக்கு பின்பு பல்வேறு விதமான குழப்பங்கள், கருத்து முரண்பாடுகள், அதிமுக தலைமை மீதான அதிருப்தி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தான் சி.வி. சண்முகம், வேலுமணி, அதே போல விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள்லாம் தனியா இயங்கிட்டு இருக்காங்க. அவர்கள் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது அரசை ஆதரித்து அவர்கள் வாக்களிப்பதற்கு ஒரு முயற்சி எடப்பாடி எஸ்.பி. வேலுமணி, அதே போல சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையிலான குழுவினர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அதனை ஆதரிக்க கூடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு முன்வைத்து வருவதாக, அந்த கருத்துக்களை முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் காரணமாக தான் இரண்டு தரப்பும் தற்போது தனித்தனியாக இயங்கி வருகிறார்கள். 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது நேரில் சந்தித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகத்துடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள் என்ன என்பது குறித்து பின்னர் அந்த தகவல் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.